ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலே அனைவரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் எலான் மஸ்க். எலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் தளம், டெஸ்லா அப்படின்ற நிறுவனம், இந்த மாதிரி இந்த பலவிதமான, அதாவது மனிதனுக்கு எதிர்காலத்துல இருந்து என்ன தேவையோ அதை வந்து உருவாக்குபவர் தான் இந்த எலான் மஸ்க். எலான் மஸ்க் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்க்கப்படுறது ஸ்டார்லிங்க் என்ற இணையதளம். இந்த இணையதளம் வந்து உலகம் முழுக்க வந்து 70 நாடுகள் இப்ப பயன்படுத்தப்பட்டு வருது. பூமியில் உள்ள அனைத்து நாடுகளுக்குமே வந்து எலான் மஸ்கோட இணையதளம் கொண்டு சேர்க்கிறது தான் அவருடைய விருப்பம், அவருடைய கனவு. இதுதான் படிப்படியா வந்து அவர் வந்து செயல்படுத்த தொடங்கினாரு. அது மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுத்தது. இது வந்து உலக நாடு மட்டும் இல்ல, நம்ம இந்தியா கொண்டு வரதுக்கும் பல விதமா அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா பெரும்பாலான நாடுகள்ல இலங்கையில அனுமதி பெற்றாரு, அதே போல இந்தோனேஷியால அனுமதி பெற்றாங்க. இது மாதிரி வந்து உலக நாடுகள்ல பெரும்பாலான நாடுகள் வந்து அனுமதி பெற்றிருக்காரு. ஸ்டார்லிங்க் சேட்டலைட் இருக்குல்ல, அந்த சேட்டலைட் வந்து பூமியில 40,000 சேட்டலைட் வந்து கொண்டு சேர்க்கிறது தான் அவருடைய கனவா இருந்தது. ஆனா பெரும்பாலான விஞ்ஞானிகள் வந்து இதெல்லாம் நடக்கக்கூடியதா, இதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா அதை நடத்தி காட்டினாரு. முதல் கட்டமா 2000 ஸ்டார்லிங்க் சேட்டலைட் வந்து அனுப்புனாரு, பூமிக்கு பக்கத்திலே நிறுத்தினாரு. முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த 2000 சேட்டலைட்லயும் பயங்கரமா வந்து ஒளி பிரதிபலிச்சது. இதை பார்த்துட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து கடுப்பானாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா பூமி ஃபுல்லா குப்பையாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் தளராத எலான் மஸ்க் என்ன பண்ணாரு அப்படின்னா, லைட் எரியாத அளவுக்கு அதை வந்து மாத்திட்டாரு. இப்ப முதல் கட்டமா 10,000 சேட்டலைட் வந்து அனுப்பியிருக்காரு. அது வந்து படிப்படியா பூமியோட எல்லையில நிப்பாட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த சேட்டலைட் வந்து எதுவுமே பூமி பக்கத்துல இருந்து குப்பையா ஆகாதான். ஏன்னா இது பழுதானாவோ, இது ஏதாவது பிரச்சனைனாவோ நேரடியா பூமியில இறக்கி ரிப்பேர் பண்ணிட்டு திரும்ப கொண்டு சேர்க்கப்படும், திரும்பவும் வந்து மேல போமா. அப்படி ஒரு திறன் வாய்ந்தது தான் இந்த சேட்டலைட் எல்லாமே. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கனவு தான் இந்த எலான் மஸ்க்கு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், எப்படி வந்து பல நாடுகள் அனுமதிக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கடந்த சில வருடங்களா வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்திருக்கு. எந்த ஒரு இணையதளமும் இல்லாத இடத்துல வந்து இணையதளத்தை கொடுத்தவர் தான் எலான் மஸ்க். அப்படி ஒரு பிரமிப்பு வந்து கொடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன, இந்த இணையதளம் நேரடியா வந்து சேட்டலைட் போயிட்டு சேட்டலைட் மூலமா நேரடியா நம்ம கைக்கு வரது தான், நம்மளுடைய போனுக்கு வருது. இதனால தான் இது பெரிய லெவல்ல பிரபலம் ஆச்சு. முக்கியம் பார்த்தீங்கன்னா இதனால உலக நாடே வந்து நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நடுங்கி போயிருக்கு. முக்கியமா நம்ம மலை, காடுகள், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லாம் மிகப்பெரிய அளவுல ஸ்டார்லிங்க் இணையதளம் இன்னைக்கு வந்து லிங்க் கொடுத்து பெரிய அளவுல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து அங்க விலை வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்கு. இருந்தாலும் அதை வந்து பயன்பாட்டுக்கு எலான் மஸ்க் கொடுத்திருக்காரு. முக்கியம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் உள்ள அமேசான் காட்டுப்பகுதியில் உள்ள பழங்குடியினர் இதுக்கு மிகப்பெரிய அளவுல அடிக்ட் ஆயிட்டாங்களாம், ஆபாசப்படம் பார்த்து அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வருது. இருந்தாலும் இது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் முழுவதும் கொண்டு போற இந்த சேட்டலைட் இணையதளம் வந்து அமேசான் காடுகளில் உள்ள அந்த மக்களுக்கும் போய் சேரணும், அந்த பழங்குடியிலும் போய் சேரணும் அப்படின்னு எலான் மஸ்க் விரும்பினாரு. அதன்படியே அங்க உள்ள மக்களுக்கு அது முதல் முறையா அறிமுகப்படுத்தினார். இதெல்லாம் பார்த்த மக்கள் பயங்கரமா பிரமிச்சு போயிட்டாங்க. போனே வந்து அப்பதான் பாக்குறாங்க. போன் மட்டும் கிடையாது, அங்க பலவிதமான நிகழ்வுகள் வந்து நடக்கிறது, உலகத்தில் நடக்கிறது எல்லாமே அங்க போய் சேர்றது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் அவங்களுக்கு கொடுத்தது. இருந்தாலும் அமேசான் காட்டுல கொஞ்சமா வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த அமேசான் காட்டுல 2000 பேர் மட்டுமே இருக்கிற மருபோஸ் என்ற பழங்குடிகள் தான் இந்த மக்கள். இப்ப இந்த இணையதளம் பெரிய ஒரு தாக்கத்தை அந்த மக்கள்கிட்ட கொடுத்திருக்கு. முக்கியம் பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாமே இளைஞர்ல இருந்து முதியோர்களையும் எல்லாமே வந்து இந்த ஆபாச படங்களுக்கு அடிமை ஆயிட்டாங்களாம். இது வந்து அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா அவங்க இப்ப வந்து சொல்றது என்னன்னா, மிகப்பெரிய அளவுல எங்களுக்கு வந்து தாக்கத்தை வந்து கொடுத்திருக்கு, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கு, நாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய வயசானவங்க வரலும் எல்லாமே இணையதளத்தை இந்த ஆபாச படங்களை பார்த்துட்டு முரட்டத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பல விதங்கள்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. தொலைதூர பகுதியில் வந்து ஏதோ பாம்பு கடிப்பட்டாலோ இல்ல ஏதோ நாங்க விபத்துல சந்திச்சாலோ இந்த இணையதளம் மூலமா நாங்க வேகமா தொடர்பு கொண்டு எங்களை வந்து சீக்கிரமாவே ரெக்கவரி ஆகி வெளில வரோம். இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம 24 நேரமும் இந்த மாதிரி மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆகி இப்ப போய் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப நம்ம உலக நாடுகளிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தான் இந்த ஸ்டார்லிங்க். இந்த ஸ்டார்லிங்க் நம்ம இந்தியாவில் வந்தா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இவர் வந்து எல்லா நாடுகளுக்கும் அறிமுகப்படுத்திட்டு வராரு. முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அடுத்த கட்டமா நெருங்கிட்டு வருது. ஏற்கனவே உள்ள இந்த ஜியோ தான் இன்னைக்கு நம்பர் 1 இருக்கு. முக்கியம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு அது டாப்ல நின்றுட்டு இருக்கு. முக்கிய காரணம்னா மலிவான கொடுத்த அந்த இணையதள சேவை தான். அதாவது முன்னாடி நம்ம 1 GB யூஸ் பண்ணிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து 32 GB, ஒரு மாசத்துக்கு 30 GB, அதாவது ஒரு நாளைக்கு 1 GB அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்து வந்திருக்கும். அந்த 1 GB வந்து பத்தல. ஆனா ஸ்டார்லிங்க் வந்ததுன்னா அதை விட பல மடங்கு ஒரு நாளைக்கு 10 GB கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆனா அதோட விலையும் அதிகமா வந்து இருக்குது. இன்னைக்கு தேதியில அமெரிக்காவில் ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்தியாவில் அது நிலைமை வந்து தலைகீழ மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் வந்து அவங்க பயன்படுத்தும் போது 10 பிரிச்சு மிகவும் மலிவா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜியோ இன்னைக்கு பயங்கரமா அதிர்ந்து போயிருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து பல நிறுவனங்கள் வந்து தள்ளிவிட்டு இன்னைக்கு டாப்ல வந்திருக்கிறது தான் ஜியோ. இப்ப அந்த ஜியோவுக்கு வந்து பெரிய ஒரு ஆப்பு வந்து கிடைச்சிருக்கு. அதுதான் ஸ்டார்லிங்க் வந்துருச்சு அப்படின்னா ஜியோ வெளியே போயிடும் அப்படின்னு அவசர அவசரமா இவங்களும் ஒரு சேட்டலைட் நிறுவனத்தை வந்து ஆரம்பிச்சு இவங்களும் வந்து சேட்டலைட் அனுப்பி இவங்க செக் பண்ணிருக்காங்க. ஒரு 4-5 மாநிலத்தில் செக் பண்ணி அதுல வெற்றிங்க நின்றாங்க ஜியோ நிறுவனம். இப்ப இதனால என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப ஸ்டார்லிங்க் உள்ள வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு போட்டியா ஜியோவுக்கு மாறும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதனால பெருசா அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காரு அம்பானி அவர்கள். இதெல்லாம் தாண்டி இந்த எலான் மஸ்க் யாரு, இவர் இப்படி இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் வந்து நடத்த முடியுது, எப்படி இவ்வளவு
இவ்வளவு பெரிய மனிதரா மாறினார் அப்படின்னா எலான் மஸ்கும் ஒரு சாதாரண மனிதர் தான். அதாவது இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் இருந்திருக்காங்க. இந்த 800 கோடி மக்கள்ல இவ்வளவு பெரிய உலகத்துல ஏதாவது ஒரு சாதனையாளர்கள் நம்மள திரும்பி பார்ப்பாங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆச்சரியப்படுத்தும். அப்படியான ஒருத்தர் தான் எலான் மஸ்க். எலான் மஸ்க் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் தான். மனிதர்களுடைய ஃபியூச்சர், அதாவது எதிர்காலத்துக்கு மனித சமுதாயத்தில் என்ன தேவையோ அதை முன்மொழிந்து இன்னைக்கு பலவிதமான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்திட்டு வராரு. முக்கியமா இதுல செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்கள் குடிபெயரணும் அப்படின்றது இவருடைய கனவு திட்டம். இந்த கனவு திட்டத்தை வச்சுதான் இவர் காய் நகர்த்தினது. ஆனா அதுக்கு பிறகு ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. உலக பணக்காரர்ல டாப்ல இருக்கிற நம்பர் 1 பணக்காரர் தான் இந்த எலான் மஸ்க். இவர் முதல் தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிளாஸ்டர் என்ற குட்டி கேம் $500 வித்தாரு. இதுதான் இவர் முதல்ல தொடங்கிய தொழில்னு சொல்லலாம். அந்த வயசுலயே மிகவும் திறமையான ஒரு ஆளா இருந்திருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் இருக்கு. ஏன்னா இவர் 10 வயசுலயே இந்த கேமை கண்டுபிடிச்சு இதை விற்க ஆரம்பிச்சாரு. இவர் சின்ன வயசுலயே ASD பாதிப்பு உள்ளவர், அதாவது ஆட்டிசம் பாதிப்பு உடையவர். இன்னைக்கும் யாரையும் நேருக்கு நேர பேச முடியாது அப்படின்றத அவரே ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு. இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, நியூரல் லிங்க், சோலார் சிட்டி, ஓபன் ஏஐ அப்படின்னு அவருடைய நிறுவனம் பிரம்மாண்டமா உலகம் முழுவதும் பிரமிக்கிற அளவுக்கு மாறி போயிருக்கு. அப்படி சாதனை செய்ய அவர் சின்ன வயசுல இருந்து என்ன செஞ்சாரு? எலான் மஸ்க் பில்லியனர் ஆனது எப்படி? எலான் மஸ்க் ஜூன் 28, 1971 பிறந்தவர் தான். இவரு தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா பகுதியில் பிறந்தாரு. ஆனா அதுக்கு பிறகு நடந்ததுதான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோகம். என்னன்னா அவங்க அப்பா தொடர் குடியால மிகப்பெரிய ஒரு சோகத்தை அனுபவிச்சாரு. அதே போல தாய் தந்தை விவாகரத்து வாங்கிட்டாங்க. அதனால சிறு வயசுலயே பல கஷ்டங்கள் அனுபவிச்சாரு. சின்ன வயசுல அவருக்கு அதிக நண்பர்கள் இல்லாததால அவருடைய ஒரே நண்பர் யாருன்னா புத்தகம் தான். புத்தகம் அதிகமா வாசிப்பாராம். அதுக்கு பிறகு கனடாவில் குவீன்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்லூரியில் படிச்சாரு. படிச்சு முடிச்சுட்டு மனிதர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கண்டுபிடிப்புகள்ல தான் இறங்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்படி அவர் தேர்ந்தெடுத்தது தான் இன்டர்நெட், அதாவது இணையதளம். அதுக்கு பிறகு விண்வெளி குடியேற்றம். இதுதான் யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த கனவுகளை இவர் செய்ய முடிவெடுக்கிறாரு. அதோட முதல் படியா 1995 சிப் அப்படின்ற ஐடி நிறுவனத்தை தொடங்குறாரு. முக்கியமா அதிகாலையில வேலை தொடங்கினாருன்னா மாலை வர கடுமையா உழைப்பாராம். அவ்வளவு கடுமையான உழைப்பால தான் இந்த எலான் மஸ்க். இருந்தாலும் அவர் தொடங்கிய சில வருஷங்களிலே ஆல்டாவிஸ்டா என்ற என்ஜின் நிறுவனம் 307 மில்லியன் கொடுத்து இவருடைய நிறுவனத்தை வாங்கிச்சு. அதுக்கு பிறகுதான் அதே வருஷம் எக்ஸ்காம் என்ற நிறுவனத்தை தொடங்கினாரு. இது தொடங்கி சில வருஷங்களிலே, அதாவது எலக்ட்ரானிக் பண செலுத்தும் நிறுவனத்தை தொடங்கினாரு. அதுக்கு பிறகு அந்த நிறுவனத்துக்கு பேபால் என்ற பெயரையும் வச்சு அதுக்கு சேர்மனாவும் உருவெடுக்கிறாரு. முக்கியமா இதுல கவனிக்க வேண்டியது, இங்கதான் எலான் மஸ்க்கு ஒரு முக்கிய புள்ளி தொடங்குது. அதாவது 2002 வருஷம் ஈபே நிறுவனம் இந்த பேபால் நிறுவனத்தை 1.5 பில்லியனுக்கு வாங்குது. இதுல பல நிறுவனம் முதலீடு செஞ்சிருக்கு. எலான் மஸ்கின் பங்கா 180 மில்லியன் அவருக்கு சேருது. இங்க தான் அவருடைய முதல் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவர் எடுத்த உடனே டக்குன்னு உயர்ந்துடல, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அவர் ஸ்டெப்பா உயர்றாரு. அதாவது கடன் வாங்கியாவது நம்ம நிறுவனத்தை உயர்த்தணும் அப்படின்னு பல கஷ்டத்துக்கு ஆளாகிறாரு. இதுல தான் 2008 மிகப்பெரிய ஒரு சோகம், மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல சிக்கிறாரு. வந்த பணத்துல $100 மில்லியன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும், $70 மில்லியன் டெஸ்லா நிறுவனத்துக்கும், $10 மில்லியன் சோலார் சிட்டிக்கும் முதலீடு செய்யறாரு. உலகத்தையே மாற்றும் இந்த கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுறதுல அவர் ஒரு நாள் தயங்கினதே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் கடுமையான உழைப்பும் கூர்மையான மூலதனத்தையும் பயன்படுத்துறாரு. செவ்வாயில மனிதர்களை குடியேற்ற செய்ய வேணும் அப்படிங்கறதா அவருக்கு மிகப்பெரிய ஒரு கனவு. அதுதான் 2002 அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை துவங்குறாரு. முக்கியமா விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடுற முதல் தனியார் நிறுவனமா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருந்தது. அதுக்கு பிறகு 2003 அவர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. மின்சாரம் மூலமா இயங்கக்கூடிய காரினை வடிவமைக்கிறாரு. வடிவமைக்கும் முதல் பெருமைக்குரிய டெஸ்லா நிறுவனத்தை தொடங்குறாரு. டெஸ்லா, சோலார் சிட்டி அப்படின்னு 3 நிறுவனத்தை 3 குதிரைகளை சவாரி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் அவருக்கு பெரிய ஒரு ட்விஸ்டே அமையுது. ஸ்பேஸ்எக்ஸ்ல பல தோல்விகளை கண்டுட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவருடைய தோல்வியை கண்டு இவர்கிட்ட பணம் சுத்தமா கிடையாது. இப்ப முதலீடு செய்ய வேற வழி இல்ல, பல வழிகளில் கடன் வாங்குறாரு. இப்ப இந்த கடன் வாங்காத பார்த்துட்டு அவருடைய ஒய்ஃப் என்ன பண்ணுதுன்னா அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுது. இப்ப சோகத்தின் உச்சிக்கே போயிடுறாரு. இருந்தாலும் இவர் மனசு தளராது. இவர் திரும்ப ஸ்பேஸ்எக்ஸ்ல ராக்கெட்டை விட்டுட்டே இருந்திருக்காரு. விண்கலத்தை புதுசா வடிவமைச்சு மேல விட்டுட்டே இருந்திருக்காரு. இது அவரே அவர் பேட்டில சொல்றாரு. 2008 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில மிக மோசமான ஒரு பகுதி, மோசமான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே 3 முறை தோல்வி அடைஞ்சு நிறைய கடனை வாங்கி போட்டிருந்தாரு எலான் மஸ்க். இந்த நிலையில் தான் 4வது முயற்சியா ஃபால்கான் 1 அப்படின்ற விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்புறாரு. அதுவும் வெற்றிகரமா புவி சுற்றுவட்ட பாதையில போய் நிக்குது, அடைஞ்சது. இங்கதான் அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் வாங்கின கடன்கள், அவர் செஞ்ச முயற்சி எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுதான் நாசாவோட பெரிய டீல் போறாரு. அதாவது 1.5
1.5 பில்லியன் டாலருக்கு நாசாவோடு ஒப்பந்தம் பண்றாரு. ஒப்பந்தம் போட்டு பல விண்கலத்தை அமெரிக்காவும் எலான் மஸ்கும் சேர்ந்தே வந்து அனுப்புறாங்க. அதுக்கு பிறகு அரசோட உதவியே இல்லாம பல ராக்கெட் இன்ஜின்களை வந்து வடிவமைச்சு விண்வெளிக்கு வந்து அனுப்பிச்சு. இதனால இவருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது SpaceX. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டெஸ்லா. SpaceX அதோட உச்சநிலை அடைஞ்ச பிறகு இப்ப டெஸ்லா பக்கம் மக்களுடைய கவனம் திரும்புது. இப்ப டெஸ்லா பல மடங்கு முன்னேற்றத்தை அளிக்குது. இப்ப மக்களுடைய நம்பிக்கைக்கு வந்து வருது. இப்ப டெஸ்லா கார்களை மக்கள் வாங்க விரும்புறாங்க. அதாவது எலக்ட்ரானிக் கார் அப்படிங்கிறது எலான் மஸ்கோட மிகப்பெரிய ஒரு கனவு. அதை கண்டுபிடிச்சு முதன் முறையா அது சாதிச்சும் காட்டினாரு. இன்னைக்கு பணக்காரர்களை முதலிடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய கடுமையான உழைப்பு தான். இன்னைக்கு டெஸ்லாவுடைய மதிப்பு என்னன்னா 630 பில்லியன் டாலர். இப்ப அதையும் தாண்டி போக்குவரத்து துறையில அடுத்த பெரிய விஷயம் பார்க்கப்படுறது தான் இந்த ஹைப்பர் லூப். இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்தா 1 மணி நேரத்துல வந்து 1200 கிலோமீட்டர் பயணத்தை சீக்கிரம் கடந்து போயிடலாமா இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின்ல. அதே போல மூளையில இருந்து நேரடியாக சாதனங்களை கட்டுப்படுத்தும், அதாவது கம்ப்யூட்டர்களை கட்டுப்படுத்தும் நியூராலிங்கும் இவருடைய விதை தான். இவருடைய கனவு நம்ம எதுவுமே பண்ணாம ஏகப்பட்ட பேர் வந்து உடல் பாதிப்பால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கை கால் உதவி இல்லாம அவங்க வந்து கம்ப்யூட்டர் வந்து இயக்கணும் அப்படின்ற ஒரே விஷயம் தான் இவர் இந்த சிந்தனைக்கு உள்ளாக்கிச்சு. அதன்படி இவருடைய நிறுவனம் பலவிதமா வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் மூளையில சிப்பு வச்சு அவர் வந்து கம்ப்யூட்டர் வந்து இயங்கி இருக்காரு. அவர் சொன்னது வந்து நான் அசாதாரணமா நான் என்ன நினைக்கிறோமோ அப்படியே மவுஸோட குறியீடு அப்படியே மாறுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உள்ள வேகமா நம்ம போலாம். அது மட்டும் கிடையாது, என்ன நினைக்கிறோமோ அதுல இருந்து வேகமா செயல்பட்டு எல்லாமே மாறுது. இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதையும் தாண்டி இன்னைக்கு எலான் மஸ்க் மிகப்பெரிய ஒரு விஷயமான செவ்வாய் கிரகத்துல குடிபெயர்றது. அது செவ்வாய் கிரகத்துல குடிபெயர்ந்து இன்டர்நெட் சேவையிலிருந்து இணையதள சேவையிலிருந்து அங்க வந்து மனிதனுக்கு உள்ள அனைத்து விஷயமான விவசாயத்திலிருந்து எல்லாமே செய்யணுன்றதான் எலான் மஸ்கோட கனவு. இது மட்டும் இல்லாம இன்னும் கூடிய விரைவிலேயே வந்து நம்ம டவுன் பஸ் போற மாதிரி இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு வந்து ராக்கெட் போவோம் அந்த மாதிரி சொல்றாரு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் கிடையாது, எலான் மஸ்க் பேர்ல பல பாலியல் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. சண்டே முழுவதும் என்ஜாய் இருப்பாராம், மண்டேல இருந்து வேலை தொடங்குவாராம். இப்படிதான் ஒரு வேலை தொடங்கி இருக்கு. அந்த பணிப்பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா எலான் மஸ்க் பல பெண்களோடு பாலியல் உறவு வைத்துக் கொண்டதாகவும் ஒரு பெண்ணிட்ட தன்னுடைய குழந்தை பெற்றுதா அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. பாதிப்படைஞ்ச பெண்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து புகார் அளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண்கள் எல்லாமே சொல்றது என்னன்னா எலான் மஸ்க் SpaceX மற்றும் டெஸ்லா நிறுவனத்துல பணிபுரியும் பெண்களிடம் ஒரு புதிய கலாச்சாரத்தை வந்து உருவாக்கி இருக்காரு. ஏற்கத்தகாத ஒரு கலாச்சாரத்தை நிறுவியிருக்காரு. அந்த இரு நிறுவனங்களுமே பாலியல் ரீதியாக நகைச்சுவைக்கு சாதாரணமா எடுத்துக்கொள்ளணும், சாதாரணமான ஒரு விஷயமா பார்க்கப்படணும் அப்படின்ற கலாச்சாரத்தை அங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே முன்னாள் ஊழியர்கள் தான் அறிமுகப்படுத்துறாங்க, அவங்க தான் செயல்முறைப்படுத்திட்டு இருக்காங்க. முன்னாள் பெண் ஊழியர்களும் ஆண் ஊழியர்களும் எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க புதுசா வேலை செய்யறவங்கள்ட்ட இதெல்லாம் புதுசா தெரியும், ஆனா போக போக எல்லாமே பழகிடும். அதனாலதான் அங்க பாலியல் ரீதியாக நடக்கிற எல்லா விஷயமே சாதாரணமா தோணும், ஆனா இரவு 6 மணிக்கு மேல விஷயம் வேறு மாதிரியா செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ட்ரீட் ஜர்னல் இந்த பத்திரிகையில என்ன சொல்றாங்க அப்படின்னா 2013 SpaceX நிறுவனத்திலிருந்து ராஜினாமா செஞ்ச ஒரு பெண் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே 10 குழந்தைக்கு தந்தையான எலான் மஸ்க் கிட்ட ஐக்கு அதிகமா உள்ள குழந்தை பெற்று தருமாறு கேட்டாரு. அதனால என்கிட்ட பல முறை பாலியல் உறவு வச்சுக்கின்றாரு. என்கிட்ட மட்டும் இல்ல அவங்க உள்ள பல பெண்களிடமும் இதுதான் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எலான் மஸ்கோட தனியார் ஜெட் விமானத்துல பணி செஞ்ச ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா 2016 சிக்கன் மசாஜுக்கு ஈடா ஒரு குதிரையை எலான் மஸ்க் எனக்கு வாங்கி தரத்துக்கு தயாரா இருந்ததாகவும் அதை பலமுறை என்கிட்ட சொன்னதாகவும் சொல்லிருக்காரு. அதே போல எலான் மஸ்க் பாலியல் உறவில் ஈடுபட்டிருந்த நிறுவனத்தில் பல பெண்களிடம் கூட்டிட்டு எனக்கு வந்து மெசேஜ் வந்து அனுப்புறாரு, எனக்கு வீடியோ கால் பேசியிருக்காரு, அவங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல எலான் மஸ்க் போதையில் இருக்கும்போது தனது வீட்டுக்கு வருமாறு பல முறை எனக்கு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே போல பல பெண்கள் இவர் மேல புகார் அளிச்சிருக்காங்க. கலிபோர்னியாவோட விசாரணையில இப்ப எலான் மஸ்க் வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, பணி நேரங்களில் LSD, கொகைன், எக்டசி, காளான்கள் போன்ற போதைப் பொருளை எலான் மஸ்க் தொடர்ந்து பயன்படுத்தி வந்ததாகவும் இதன் மூலம் தான் அவர் பயங்கரமா யோசனை பண்ணி அவர் பல விதமான முன்னேற்றங்கள் அடைஞ்சதாகவும் பல பெண்களும் புகார் அளிச்சிருக்காங்க. ஓகே, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அது வரலையும்